அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பு இயக்க புத்தகங்கள் பெற்றுக்கொண்ட விவரத்தினை டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் அனைத்து பள்ளிகளும் அப்டேட் செய்ய வேண்டும். வாசிப்பு இயக்கம் மூலமாக முதல் கட்டமாக 53 புத்தகங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் நுழை அப்படிங்கிற கேட்டகரியில் 10 புத்தகங்களும், நட அப்படிங்கிற கேட்டகரியில் 11 புத்தகங்களும், ஓடு அப்படிங்கிற கேட்டகரியில் 16 புத்தகங்களும், பற அப்படிங்கிற கேட்டகரியில் 14 புத்தகங்களும், பாடல் தொகுதியில் 2 புத்தகங்கள், ஆக மொத்தம் 53 புத்தகங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்ட விவரத்தினை டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் போய்ட்டு ஸ்கூல் லாகினில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் லைப்ரரி அப்படிங்கிற அந்த மாடியூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அது லாஸ்ட்டாக வாசிப்பு இயக்கம் புக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இதே போல் அந்த புக் லிஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் ஒவ்வொரு புக்லேயும் எத்தனை காப்பீஸ் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த டோட்டல் கீழக்கூடிய இதில் என்டர் பண்ணுங்கள். இப்போ நுழை கேட்டகரியில் செம இனிப்பு அப்படிங்கிற புக்கு உங்களுக்கு எத்தனை புக்ஸ் வந்திருக்கிறதோ அந்த நம்பர்ஸ் இங்கே என்டர் பண்ணுங்கள். இதே போல் நுழையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 புத்தகங்கள் வந்திருக்கு. அடுத்து நட அப்படிங்கிற கேட்டகரி ஸ்டார்ட் ஆகுது. இதே போல் பார்த்திங்கன்னா 53 வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்குமான வந்த புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 53 புக்கில் ஒவ்வொரு புக்லேயும் எத்தனை காப்பீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து 54லேருந்து 123 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது 2ஆம் கட்டத்தில் உங்களுக்கு இந்த வாசிப்பு இயக்கங்க புத்தகங்கள் வரும். இப்போ முதல் கட்டமாக பெற்ற இந்த 53 புத்தகங்களோட விவரத்தை மட்டும் நீங்கள் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.